இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டைகள், இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டையை சூப்பராக எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்ல போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3/4 கப் அளவு அரிசியை எடுத்து பச்சரிசியை நல்லா ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊரில் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து கொரகொரப்பை விட கொஞ்சம் கூடுதலான பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டான பக்குவம் வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சுக்கு வரட்டும். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நல்லா பல்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை நம்ம இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகா ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது கடி போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2 சிட்டிகை பெருங்காயத்தூளை சேர்த்துருங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து கிள்ளி போட்டுக்கோங்க. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கோம், அதனால தான். இப்போ இந்த மாவு அதில் சேர்த்துருங்க. மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகமாகாது, பயப்பட தேவையில்லை. இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் கைவிடாமல் கிளறி கொடுக்கும்போதே நல்ல பக்குவமான பதத்துக்கு வந்துடும் பாருங்கள். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கைவிடக்கூடாது. பாருங்கள், கட்டிப்பட ஆரம்பிக்குது. நம்ம மாவு அரைச்சி வீட்டில் இருக்கிற மாவில் செய்வோம், அது வேறு மெத்தடு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் விடவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல பக்குவமாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம ரொம்ப நேரம் டைமே எடுக்காது, உடனே இந்த பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ திருப்பி போட்டால் நல்லா திரும்பி பாருங்கள், பேனில் ஒட்டாமல் வருது. உங்கள் உள்ளங்கையால் தண்ணியை நனைச்சிட்டு தொட்டு பாருங்கள், ஒட்டாமல் வருது. இது சரியான பக்குவம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விட்டுடலாம். அப்படியே வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், கையில் எண்ணெய் கூட நான் தடவலை, அப்படியே தான் நான் எடுக்கிறேன். சூப்பராக ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த கார கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் முயற்சி பண்ணி பாருங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு. போய் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்போது இட்லி குண்டானில் தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இட்லி பிளேட் போடணும். இப்போ ஒரு தட்டு போட்டுட்டேன். மேலே வாழை இலையும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். வாழை இலையை போட்டுட்டு நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டைகளெல்லாம் இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போது கொழுக்கட்டைகளை மூடி ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். சூப்பரான கொழுக்கட்டைகள், கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். ஒரு 10 நிமிஷம்தான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது அப்படியே எடுக்காதீங்க, ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம்.
கொழுக்கட்டைகள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா பளபளன்னு பூ மாதிரி இருக்கும். சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே மாதிரி மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டு அதில் 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு பொரிஞ்சு வரட்டும். தேங்காயை நல்லா குட்டி குட்டியாக பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது. லைட்டாக வதங்கிட்டு இருக்கட்டும். ஃபுல்லாக அடுப்பில் ஸ்லோவில் வச்சுருங்க. இது அப்படியே ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இப்போது 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கொதி வரட்டும். பாகுபதம்லாம் தேவையில்லை. இப்போது நல்ல தேங்காயும் எள்ளும் நல்லா வறுத்து வந்துருச்சு பாருங்கள். அந்த வெள்ளை கரைசலை அப்படியே வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த டைமில் ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் அடுப்பு ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிடுங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவு இதில் சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுப்பு ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். டக்குன்னு தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு பாருங்கள். உடனே நமக்கு பக்குவம் வந்துடும். கொஞ்சம் கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கோங்க. சூப்பராக நமக்கு பக்குவமாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா ஒட்டாமல் வரணும். பேனில் கையில் தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது. அதுதான். இது அப்படியே ஆற வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கையில் பிடிக்கிற அளவுக்கு பக்குவமாக வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம இதை உருட்டையாகவும் வட்ட வடிவமாகவும் செஞ்சுக்கலாம். இந்த நமக்கு பிடிச்ச ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச பிடி கொழுக்கட்டை இது. இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இட்லி குண்டானில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ பிளேட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வாழை இலையை வச்சுக்கோங்க. இப்போ நான் பிடி கொழுக்கட்டையை இதில் வச்சிடலாம். நம்ம கொஞ்சமாக செய்கிறதுன்றதுனால நம்ம ஒரே டைம்லேயே கார கொழுக்கட்டையும் இனிப்பு கொழுக்கட்டையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சுக்கலாம். இதுவும் அதுவும் தனித்தனியாக தான் வேகும், ஒட்டாது. ஒரே டைம்லேயே வெந்து வந்துடும். நமக்கு டைமிங்கும் மிச்சமாயிரும். இதை அப்படியே வாழை இலையை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். இப்போ சூப்பராக வெந்து வந்துடுச்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நாம் கொழுக்கட்டைகளை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். 10 நிமிஷம் கணக்கு வச்சுக்கிட்டா போதும். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். வாயில் வச்சதும் கரைஞ்சிரும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி வரும். இதை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.